இருக்கிறியாடி பேரான ஒரு என்னடி பண்ணது இன்னும் கைப்படாத ரோசா கை மட்டும்தான் படல ஒரு மேல மத்தெல்லாம் போட்டு உழப்பிட்டாங்க முகர கட்டைய பாரு அழகு பெண்களா சிறு வட்டம் போல் இருப்பேன். மியூசிக் பார்ட்டி சொல்லுடி. அது போடாம வந்து என்ன கதியாக ஏடி எவ்வளவு பேர் உன்னை லவ் பண்றாங்க அவங்க எதை ஒத்து கவனிக்கிறாங்க பாரு. அப்புறம் சௌக்கியமா இருக்கீங்களா? ஏடி உண்மையிலே யாருமே வந்து எல்லாரும் வந்தாங்க. யாரும் எங்களை இந்த மாதிரி அக்கறையா கேட்கல. அக்கறையும் இல்லை நக்கறையும் இல்லை. வேற என்ன பாசத்துல கேட்கலையா நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எதுக்கு சுகமா இருக்கியான்னு கேட்ட? வண்டி கரண்ட்ல இருக்கா செட்டு போயிச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல வண்டி கரண்ட்ல இருக்கு. ஏதோ அரை கரண்டா வருது கேள்விப்பட்டேன். அது யாரோ போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அது போட்டோம். என் கம்பெனி ஒருத்தர் ஒரு வேலை எங்க? அது என்ன கம்பெனி? பண்டாரன் கம்பெனி. இப்போ வரும் பாருங்க. அடி ஜில் ஜில் இருக்கிறதா அடி வாடி நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னா தான் போவோம். ஆத்துக்கு போனா ஒன்னா போவோம், குளிக்க போனா ஒன்னா போவோம், ஒண்ணுக்கு போனா ஒன்னா போவோம். என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா இருக்கியா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பொம்பளையா நீனு? வர வர நீ என்னடி இப்ப இருக்க? கம்மாயில குளிச்சாலும் தனியா போய் ஒன்னா ஒத்தையா குளிக்க வேண்டியதானே? அது என்ன 10 ஆம்பளைகளுக்கு நடுவுல போய் குளிச்சிருக்க? 10 ஆம்பளைகளுக்கு நடுவுல போய் நீ என்ன? ஏய் ஏய் சீனை கிழிச்சு போறாதீங்க வா. ஒரு வெக்கம் தான். நான் ஒன்னும் 10 பேரோட எல்லாம் போய் குளிக்கல. வேற அவங்கதான் என் கூட வந்து குளிச்சாங்க. குளிச்ச அது என்ன ஒரு பாவடை கூட கட்டிட்டு குளிக்க வேண்டியதானே? இப்படி மொட்டை முடியாவா குளிக்கிறது? நான் வீட்டுல குளிச்சாலும் பாத்ரூம்ல குளிச்சாலும் கம்மாயில குளிச்சாலும்
முட்டை குட்டியாத்தான் குளிப்பேன். ஏன் அப்படி சொல்ற? பாவாடை கட்டி குளிச்சா ஒழுங்கா தேய்க்க முடியாதுப்பா. என்னடி சொல்ற? ஒரு பாவாடையை ஏற்றி கட்டிக்கணும், அங்கிட்டு கிட்ட ஆள் வருதான்னு பார்க்கணும், அப்புறம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி தேய்க்கணும், அப்புறம் தூக்கி விட்டு இப்படி தேய்க்கணும். இது தேவையா? அதை கலட்டி விட்டுட்டு தேங்காய் நார் எடுத்து கொடுத்தா அவளுக்கு சரட்டுன்னு வரலாம். அவரை ஏன் நீ கவனிக்கிற? அவர் சோக கதையை அவர் பேசிக்கிட்டு இருக்கார். நம்ம கதையை நம்ம பேசுவோம். ஆமா, இருக்கட்டும். சந்தோஷம். எங்கேயும் காட்டுக்கு போறீங்களாமே? காட்டுக்கு காவலுக்கு போறோம். நானும் வர்றப்பா, என்ன கூப்பிட்டு போறீங்களா? நீனு வரியாடி? நான் இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. என்ன சொல்ற? நான் போனது புறாமே ஆரஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். அங்கெல்லாம் எதுக்கு போற? வாடகை கொடுக்க மாட்டாம ஏசி ரூம்னா 7000 ரூபாய் வைக்கிறேன். போனாலும் தனியா தான் படுத்துக்க வேண்டியது. என்ன வயதுக்கு அங்க போய் அங்க போய் தூங்க வேண்டியதானே? எங்க போனாலும் தூங்கத்தானே போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பொம்பளையா நீ என்ன இப்படி வந்திருக்க? ஆமா, நான் இருக்கிறது சரி. அந்த கேள்வி என்னடி உன்னை பத்தி இப்படி தவறா பேசிக்கிட்டு? நீ என்ன சாக போனியாமல? எதுக்கு நீ சாக போன? இந்த கேள்வி சொல்லுச்சா? ஒரு பொம்பளை சாகலாமா? சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சொல்லிச்சா ஆகணும்னு நான் என்ன பண்றது? அது இல்லடி, அந்த கஷ்ட காலத்தை கிடக்கிற ஒரு பக்கம். நீ ஏன் இப்படி புடவை வெட்டாம வந்துருக்கியா? பொண்ணா லட்சணமா ஒரு புடவை வெட்டி ஏற்படாதா? ஏன்டி மூஞ்சிலுக்கு வர மாட்டின மாதிரி வந்திருக்க? சேலை தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். இந்த சேலைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? சேலைக்குள்ள என்ன இருக்கா? நல்ல வேலை கை விட்டு பார்க்கணும் கேட்க வந்து. அதல்ல, சேலைக்குள்ள இருக்க ரகசியம். சேலைக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? பிரகாஷ் மாதிரி ஆம்பளை பையில கொலா போட்டிருக்காங்கல்ல? ஆமா, பேண்டு அது போட்டுக்கிட்டு பாரு. எந்த நேரமும் 2 சோப்பு கையை விட்டு இருக்காங்க தெரியா? பணம் காசு வச்சிருப்பாங்க, 10 பைசா இருக்காது. உதவி இந்த வெக்கைக்கு வெளியே கை எடுத்து இப்படி சொல்லி அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படி உள்ள விட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு தெரிவாங்க. ஆம்பளை பையன் அப்படி சொரிஞ்சு விடுறேன். நம்ம பொண்ணு பிடிச்சு அப்படி சொல்ல முடியுமா? பப்ளிக் மேடையில நிக்கிறான், லைட் எரியுது, ஊரே நம்மளைத்தான் குருன்னு பாக்குது. இப்ப கை அரிக்குதுன்னு வச்சுக்கவேன், இந்த அப்படி சொல்லிக்கலாம். இந்த கால் அரிக்குது, இந்த அப்படி சொல்லிக்கலாம். இந்த மண்டை அரிக்குது, இந்த அப்படி சொல்லிக்கலாம். ஏய், வாய மூடி. வாய மூடலாம், அரிப்பு நிக்குமா? கொல்லிக்கட்டையை தூக்கி வாயில வச்சிருவேன். அங்க வச்சா நிக்காது, அதுல வைக்கலாம். பைத்தியம். பப்ளிக்ல இருந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. இதுக்காக நம்ம தனியா போய் ரூம் போட்டு சொல்ல முடியுமா? வாங்குற சம்பளத்துக்கு சொரியறதுலாம் ரூம் போட முடியுமா? அப்புறம் சொருவுக்கு எங்கிட்டு போறோம்? என்ன சொல்றேன், பப்ளிக்ல சொரியணும், ஆனா வெளியே தெரியக்கூடாது. வெளியில தெரியக்கூடாது. அதுக்கு தான் அந்த சேலை. எப்படி? இப்ப எனக்கு அரிக்குது. உனக்கு அரிக்குது. நான் ஒரு பேச்சு கொடுப்பேன். ஒரு பேச்சுக்கு என்ன இந்த புடவை நல்லா இருக்கா? ஏ, செம்மையா இருக்குடி. இது பார்டர் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. பாரு, ஏத்த ஆல்காஸ்ல போய் எடுத்தியா? ஒரு பேச்சுக்கு சொல்றதானே. சொரிஞ்சாச்சுல? தெரியல. தெரியாது. எப்படி சொன்ன? லைட்டா அது ஒரு மீட்டர் அவ்வளவுதான். எமர்ஜென்சி தானே, அப்புறம் தனியா கொஞ்சம் நல்லா சொல்லிக்கலாம். இது முன்னெச்சரிக்கை பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட்னா அப்படி தெரிஞ்சுக்கலாம், பேக்கில் அடிக்குது. இந்த தலைப்பு எதுக்கு வர்றது? அப்படி சைஸா இருந்தா அப்படி இழுத்து வர அவங்க வராங்களாம் போறாங்களாம். சொல்லி சொல்லிட்டேன்ல, தெரியல? தெரியலடி. புடவை கட்டினா அப்படி தெரிஞ்சு விடலாம். புடவை கட்டினா அப்படி சொல்லுங்க. நீங்க நாகரிகங்கிற பேர்ல சுடிதார் போடுறீங்க. இப்ப நீ சுடிதார் போட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். உனக்கு அரிக்கு. ஏய், என்ன செய்வ? இந்த டாப்பை தூக்கிட்டு நாடாவை கட்டுறது மாதிரி. ஏய், நாடாதான் இல்லடி. இப்பெல்லாம் வெளியே இருக்கிற நாடாவா எலக்ட்ரிக்கான்னு தெரிய போகுது. இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ், நைட்டி இதெல்லாம் போட்டா முன்னாடி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா, இதுக்காகத்தான் ஒரு வாரமா கஞ்சி தண்ணி இல்லாம கண்ணு முழிச்சு கண்டுபிடிச்சேன். எப்படி? கையே வைக்காம சொரியலாம். கை வைக்காம எப்படி சொரிய முடியும்? புடவை கட்டுறப்போ கூட நீ கை வச்சுதான் சொரிஞ்ச. இது எப்படி கை வைக்காம எப்படி சொரிய? லைட்டா நடக்கும்போது கிராஸ் பண்ணணும். அப்படியே கரகர முறுமுறு கிராக் சாக் பிஸ்கட் உதுத்து விட்டுன்னு போயிட்டே இருக்கிறோம். ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கெங்க எப்படி சொல்வது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். உன் கூட சொன்னா நான் கெட்டு போயிருவேன். ஆமா, நல்ல பழக்க வழக்கமே வராது. நான் பிரிட்ஜு மாதிரி என்கிட்ட கெட்டே போக மாட்டேன், அப்படியே இருப்பேன். தெரியுதா? அம்மா கூப்பிட்டு Yeah.
நலமோடு புரோடு வே வாழ்க வளர்க. வளர்ந்தா கொட்டா ஓடத்தான் கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கியாடி? இருக்கே. எங்கடி போன 2 நாள் ஆளா காணா? நீங்க மட்டும் எங்கிட்டு போறீங்க? எங்களை சொல்லாம போறீங்க? விட்டுட்டு போவீங்க. நாங்க உங்களை விட்டுட்டு போனா மட்டும் உங்களுக்கு கோவம் வரும். சரி அப்பா சொன்னாங்க கண்ணு. சரி 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 வெள்ளை காக்காய் கோவம் வரக்கூடாது. அப்பா சொன்னாங்க கண்ணு கதமா காட்ட போய் காவலதான் கூப்பிடணும். வந்தனா காவல் பதமா போட மாட்டோம். ஆமா. என்னடி நினைக்கிற? நீங்க சொல்றதே எனக்கு. பிள்ளை லெல்ல புள்ள இருக்குமா? சரியா தெளிவா விழுந்திருக்கா? சூப்பரா இருக்கு. இல்ல செல்ஃபி எடுத்துறவா? இல்ல எடுத்துட்டு நல்லா சிரிச்ச முகமா இருக்கா? அருமையா இருக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்க? பொம்பளையா நீலா? போட்டோ எடுக்க கூப்பிடுறியா? அப்பா ரசிக்கிறா. உண்மையாவே இருந்தா கூட அப்படி ரசிக்கிறேன். உனக்கெல்லாம் கொஞ்சமா வெக்கமான சூடு சொரண இருக்காது. எரும மாடு ஆம்பளைங்களா இருக்காது. அசிங்கமா பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? அசிங்கமாலாம் பண்ணல, அழகா பண்ணனாலதான் முத்துராசி போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்தாங்களா? என்னடி சொல்ற? எரும மாடு. எங்கடி போற? என்னடி எரும மாடு கீழே பாரு. முதல்ல அங்க எங்க பாக்குற? உனக்கு கீழே பாரு. பாரு பாருடி, கீழே பாருடி. ஐயோ எதை மூடணும் அதை முடியாது. மூஞ்சி மூடு. எக்கமால உனக்கு? மூஞ்சியத்தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு மரியாதையா போயிரு. கொளுத்தி புடுங்க. கொளுத்தி போய் முதல்ல. அன்னார் அவர்கள் முத்துவேலன்
கமிட்டி சார்பாக முத்துவரன் ரூபாய் 500 கூட எடுத்து இன்னும் ஒரு அரைஞ்சு மேல தூக்க வேண்டும். மரியாதையா போயிரு, அவ்வளவுதான் பாத்துக்க. போடி நன்றி. ஏன் உங்களுக்கு போறான்? போடி